வாங்க, இன்னைக்கு பிரம்மா கோயிலுக்கு வந்திருக்கு. முதல்ல ஸ்டெப்ஸில் தான் போகுது மேலே. நம்ம எத்தனை ஸ்டெப் இருக்குன்னு தெரியல, கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தான் ஃபர்ஸ்ட் டைம் வருது கோயிலுக்கு. நாங்கள் கேமராமேன் வாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கு. பாருங்க, கீழேருந்து வந்திருக்கு. ஒரு 50 படிக்கட்டு வந்த மாதிரி இருக்கு. இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன். நம்ம கேமராமேன் நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கிறாரு, நம்மளால நடக்க முடியல. வயசாயிடுச்சோ தெரியலையே. வாங்க வாங்க, அவர் ஓவர்டேக் பண்ணலாம். வாங்க வாங்க, வரலாம். ஸ்டெப்ஸ் ஒரு 75% முடிஞ்ச பின்னாடி தியான பீடம் சொல்லிட்டு போட்டிருக்கு. இங்கே தியானம் பண்ணுற மாதிரி தெரியுது, ஆனால் யார் தியானம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாலும் ஒன்றுமே தெரியல. இங்கே பாருங்களேன், சாமி படம் அழகாக வரைஞ்சிருக்காங்க. கட் பண்ணிக்கோ. அந்த கோயிலுக்கு பார்த்தீங்களா, கோயில் கம்மி. அந்த கோயிலை ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த லைன்லேயே வந்தீங்கன்னா இந்த அம்புக்குறி, லைன் போட்டிருக்கு. இங்கே ஒரு அம்புக்குறி, அங்கே ஒரு அம்புக்குறி. அந்த அம்புக்குறி ஃபாலோ பண்ணி போனால் அந்த குகைக்குள்ள இருக்கிற கோயில், சிவன் கோயில் நம்ம பார்க்கலாம். நம்ம நாங்களும் அங்கே தான் போயிட்டுருக்கு. சண்டே கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் டைம் ஆகும் போகுது வரத்துக்கு நிறைய பேருக்கு. நாங்கள் கொஞ்சம் திருப்பத்தூர்ந்து வந்துச்சு, லாங்கு தான். ஒரு 100 கிலோமீட்டருக்கு நாங்கள் வந்தது. காலை கிளம்புறதுனால இங்கே வந்துச்சு. வாங்க, என்ன சுவாரஸ்யமாக இருக்குன்னு போய் பார்க்கலாம். ரொம்ப கீழே போகுது. ரொம்ப கிரிட்டிக்கலாக போட்டிருக்காங்க. வளைஞ்சி போக வேண்டியதாக இருக்கு. கேமராமேன் பார்த்து வாங்க. காலை டிஃபன் கூட சாப்பிடல கேமராமேனு. நானும் கடவுளை பார்த்துட்டு தான் அவர் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிருக்காரு கேமராமேன். ஓகே, நாங்களும் சிவனோட பக்தம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே போகுது பாதை. வரும்போது பார்த்து வாங்க. மழை பெஞ்சு நிற்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக வாங்க. செப்பல் போட்டுன்னு வரதை விட வெறுங்காலில் வர்றது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். ஆல்மோஸ்ட் ரீச்டு. அந்த இடத்துல தான் இருக்குது கோயில். நான் வந்து மேலே இருக்குன்னு நினச்சேன், ஆனால் டவுனில் தான் இருக்குது கோயில். ஓம் ரகு சிவ ஆமாம். 10 to 5ங்களா? காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும். ஆமாண்ணா. ஓப்பனிங் டேஸ் வந்து எவ்ரி சண்டே, அதுவும் பௌர்ணமி அமாவாசை டைமில் ஓப்பன் ஆகும். டைம் வந்து 10 to 5, ஈவினிங் 5 வரைக்கும் ஓப்பன் இருக்கும். ஓகேண்ணா. ஒரு டைம் ஒரு இதெல்லாம் எத்தனை டைம் போக முடியும்? எத்தனை பேர் போகலாம்? 3 பேர், 4 பேர் போகலாங்களா? அதுக்கு மேலே போனால் இடம் உள்ள கீழே பத்தாதுங்களா? உட்கார முடியாது. சரிண்ணா. சரி, குணா கோகை மாதிரியே இருக்குது ஃப்ரான்ஸ். குணா கோகை மாதிரி தான் இருக்குது. போங்க எஸ்எஸ்டி, பார்த்து பத்திரமா போங்க. கட் பண்ணிட்டு டார்ச் ஆன் பண்ணி வாங்க. அவங்க உள்ளக்கு சாமி குகைக்கு பார்த்து காட்டுங்க. ஓம்
சிவபோற்றி சிந்தித்த எல்லாமன் சென்று எறிந்தே உதவ வந்த கருணை மழைநீர் பராபரமே. நம்ம வந்துகிட்டே இருப்பாங்க. தான் நிறைய பேர் போனாங்க. இப்பதான் போகும்போது பார்த்தேன். இதெல்லாம் இதுலயே இருக்கு ஓப்பனிங் டைம் எல்லாம். இது வேற. இது டெஸ்ட் வந்து மும்மூர்த்தி கிரிவலம் நடக்குது. அப்படிங்களா? பிரம்மமலை டெஸ்ட். கலிக்கன் கண்ணுக்கு மருந்து விடுறது ஆரோக்கியத்துக்காக. சரிங்க சார். 28-18 நடக்குது. ஓகே. நீங்க எங்க நம்ம கேமராமேன் வந்து திருநீர் அபிஷேகம் செய்யப்பட்டவர். இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க, அதே இருப்பாங்க, அங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சி. அந்த சின்ன இடத்துல 4 பேர் வண்டி பிடிக்கும். 4 பேர் 3 பேர் 3 பேர். எத்தனை வருஷமா இது? 4000 இருக்கலாம். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது 4000 வருஷம். 4000 வருஷம் இருக்கும். காலகட்டத்துல எத்தனையோ மாற்றங்கள்ல கண்கள்லாம் மாற்றமாயி இன்னும் வந்து பிரம்மரை சுத்தி அவருடைய பிள்ளைங்க வந்து 7 பேர்ல 7 பேர் 9 பேர் 12 பேர் இப்படி அதுல தான் தியானம் பண்ணியிருக்காங்க. அந்த புள்ளையெல்லாம் ஒரு காலத்துலதான் வெளிப்படும். பிரம்மனுடைய போய் இது வெளிப்பட்டது. இது மாதிரி குகை இருக்குங்களா? இருக்கும். இனிமே வெளிப்படல. தெரியல இன்னும். தெரியல. இப்போ ஆப்போசிட்ல ஒரு மலை இருக்கு. அது வந்து சிவன் மலை, சந்திரசூடேஸ்வரர் மலை. உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு சிவன் கோயில். பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. கை காலெல்லாம் அது எப்படி புல்லரிக்கும்னு வாங்கல, அது எங்களுக்குள்ள நடந்துச்சு. கேமராமேன் நடந்திருக்கு ஃபுல்லா. ஆனா சிவனை இந்த மாதிரி பார்க்கணும்னு எதிர்பார்க்கல. அதுக்குள்ள போயிட்டு அவ்வளோ இதில் கிரிட்டிக்கல் பிளேஸ்ல போயிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஆனா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். 2 அடி தான் டிஃப்ரெண்ட்டு. எங்களுக்கும் சாமிக்கு 2 அடி தான் டிஃப்ரெண்ட்டு. உள்ள ஐயர் இருந்தாரு, பூஜை தரிசனம் ஆர்த்தி எடுத்து பிரசாதம் கொடுத்தாரு, வாழைப்பழம் கொடுத்தாரு. இவனை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒசூர் சிட்டி ஃபுல்லாக அப்படியே தெரியும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா அது பார்த்துட்டு இங்கே ஒரு ஆங்கிள் அப்படியே வியூ பார்த்துட்டு போங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோயில் தெரியுது, அதுவும் சிவன் கோயில் தானா. ஆனால் அங்கேயும் ஒரு குகையில் இருக்கிற கோயில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. முடிஞ்சவங்களை நான் காமிக்கிறேன் போயிட்டு. அடிக்காமி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 223 படி இருக்குது. கண்டிப்பாக நடந்து போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடக்க முடியாதவங்க இங்கே பாருங்கள், பைக்கும் போகுது, காரும் போகுது. பைக் கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க, காரும் கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க. இதில் போனீங்கன்னா நீங்கள் கிட்ட அந்த குகைக்குள்ளே கீழே கோயிலுக்கு போகலாம். நீங்கள் இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னா, ஒசூர் வந்துட்டு பிரம்மா ஹில்ஸ்னு கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா அதுவாக கொண்டு வந்து விட்டுருவேன். இங்கே கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 2.3 கிலோமீட்டர் அது மாதிரி காமிக்கும். இங்கே வந்து ரீச் பண்ணிடலாம். நீங்கள் இந்த பிளேஸுக்கு வரத்துக்கு ஒசூர் வந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் பிரம்மா ஹில்ஸ்னு போட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 2.3 கிலோமீட்டர் இங்கே வரும். நீங்கள் கூகுள் மேப் போட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக காமிக்கும். அங்கேருந்து அதை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா இந்த பிளேஸை நீங்கள் ரீச் பண்ணிடலாம்.